ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடன் சம்மந்தமாக என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை எப்படி கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க. கடன் வாங்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பாரோ, BORROW, பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் கடன் வாங்கினேன், அது பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா ஐ பாரோட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சுவல் வெர்புமே இருக்காது. சிம்ப்ளி பாரோட பாஸ்ட் டென்ஸ் மட்டும் இருக்கும். ஐன்ற ஒரு ப்ரொனவுன் இருக்குது, பாரோடுன்ற ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஐ எம் பாரோட், ஐ வாஸ் பாரோட், ஐ டிட் பாரோட், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆக்சுவல் வெர்ப்லாம் நம்ம தேவையே இல்லை, யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை நமக்கு. ஸோ இங்கே ஐ பாரோட். இதே வந்து ஹி ஆர் ஷி எல்லாம் வந்தால் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் கடன் வாங்கலை அப்படின்றது எப்படி சொல்கிறதுன்னா ஐ டிட் நாட் பாரோ. இங்கே வந்து பாரோடுன்ற ஒரு வேர்பில் ஒரு ஆக்சிலரி வேர்ப், மெயின் வேர்ப் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா டிட்டு, மெயின் வேர்ப் பாரோ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆக்சிலரி வேர்பையும் மெயின் வேர்பையும் பிரிச்சிருக்கோம். டிட் ப்ளஸ் பாரோ அப்படின்றத பிரிச்சிருக்கோம். இந்த டிட் ப்ளஸ் பாரோ சேர்த்திங்கன்னா பாரோடுன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ, அதுக்கப்புறமா ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறமா நாட்ன்ற ஒரு நெகட்டிவ் வேர்ட், பாரோன்ற மெயின் வேர்ப். ஸோ இப்படி தான் நம்ம இந்த சென்டென்ஸை மேக் பண்ணோம். ஐ டிட் நாட் பாரோ. இங்கே வந்து ஐ வாஸ் நாட் பாரோட், ஐ எம் நாட் பாரோட், இந்த மாதிரிலாம் நம்ம சில பேர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். இப்போ நான் வாங்கலை, கடன் வாங்கலை அப்படின்ற சொல்கிறது எப்படின்னா ஐ டிட் நாட் பாரோ. இதுதான் கரெக்டான யூசேஜ். இதுதான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். நான் கடன் வாங்குவேன். இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அங்கே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஐ ஷால் பாரோ. இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸோட ஃபார்மட். ஐ ஷல், ஐ வில், பாரோ, அதாவது V1 அப்படின்ற வேர்ப், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே இந்த வேர்போட எஸ் வந்து சேர்க்கக்கூடாது. ஐ ஷால் பாரோஸ்ன்னு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் தேர்ட் பர்சன் சிங்கில் இருக்கும். ஹி ஆர் ஷீ ஷல் யூஸ், ஷீ வில் பாரோஸ்ன்னு சொல்லி அங்கேயும் வந்து எஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ன்றது எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஷால் பாரோ, அதாவது ஃப்யூச்சரில் நான் கடன் வாங்குவேன் அப்படின்ற சொல்லணும்னா ஐ ஷால் பாரோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கடன் வாங்க மாட்டேன். இது வந்து ஃப்யூச்சரில் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ற சொல்கிறது. ஐ ஷல் நாட் பாரோ. இங்கே ஷல்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், நாட்டுன்ற ஒரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஷல் நாட் பாரோ. இங்கேயும் வந்து ஐ ஷல் நாட் பாரோஸ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் வேர்ப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். நான் கடன் வாங்குகிறேன், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்லும்போது. ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை ஒரு ரெகுலராக நம்ம வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா ஐ பாரோ, சிம்ப்ளி ஐ பாரோ. இங்கே ஐ எம் பாரோ. அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரில் யூஸ் பண்ணும்போது ஹீ இஸ் பாரோ, ஷீ இஸ் பாரோ, தே ஆர் பாரோன்னு சொல்லி கூட ப்ளூரலில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்கரெக்ட். என்ன நவுனோ ப்ரொனவுனோ இருக்கோ அதுக்கேற்ற வேர்ப் ஃபார்ம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஐ பாரோ, இங்கே ப்ரெசண்ட்டுன்றனால பாரோ, ஐ பாரோ. எகைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஆக்சிலரி வேர்ப் ஒழிஞ்சிட்ருக்கு. இங்கே ப்ரெசண்ட்டுன்றனால டூன்ற ஆக்சிலரி வேர்ப் இந்த பாரோன்ற வேர்டில், அந்த வேர்பில் ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கடன் வாங்குறதில்ல எப்போவுமே, அதாவது ஒரு ரெகுலராக சொல்லும்போது நான் எப்போவுமே வாங்குறதில்ல, அந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ அதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் கடன் வாங்குறதில்ல அப்படின்ற சொல்லணும் இல்லையா, அது வந்து ஐ டு நாட் பாரோ. இங்கே பாரோவில் ஒழிஞ்சிட்டு இருந்த அந்த ஆக்சிலரி வேர்ப் டூவை தனியாக எடுத்துட்டோம். ஐ டு நாட் பாரோ, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இங்கே ஐ எம் நாட் பாரோ, ஐ எம் நாட் பாரோட், இந்த மாதிரிலாம் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இன்கரெக்ட். ஸோ ஐ டு நாட் பாரோ அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நான் கடன் வாங்கணும். ஸோ இதே எப்படி சொல்லணும்னா
ஐ ஷுட் பாரோ. எகெயின் இங்கேயும் எஸ் வராது. ஈவன் இஃப் இட் இஸ் அ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆர் எனி பர்சன். ஸோ இங்கே ஷுட்டுன்றது வேண்டும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஐ ஷுட் பாரோ. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான். ஸோ ஐ ஷுட் பாரோ தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் கடன் வாங்கக்கூடாது அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் நாட் பாரோ. ஐ ஷுட் நாட் பாரோ. ஏன் நீங்கள் ஆக்சிலரி வெர்ப் வெளியே இருக்குது அப்படின்னால நம்ம தனியாலாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நாட் மட்டும் சேர்த்தோன்னா இதோட நெகட்டிவ் ஆயிரும். ஸோ ஐ ஷுட் பாரோனா நான் கடன் வாங்கணும். ஐ ஷுட் நாட் பாரோனா நான் கடன் வாங்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்து நான் கடன் வாங்கலாம். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி சொல்லும்போது, அதாவது இப்போதைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, மேபி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நான் வாங்குகிற மாதிரி வரலாம் அப்படின்ற சொல்கிறது. ஸோ அங்கே வந்து ஐ மே பாரோ. அகெயின் எங்கேயுமே எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஈவன் இஃப் இட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஐ மே பாரோ, நான் கடன் வாங்கலாம். பாசிபிலிட்டி, இது நீங்கள் வாங்குவீங்கன்னு ஷூராக சொல்ல முடியாது. வாங்கலாம், வாங்காமல் போகலாம் அப்படின்ற ஒரு டைமில் சொல்கிறது, அப்படின்ற ஒரு கன்வர்டேஷனில் சொல்லும்போது. ஸோ அடுத்தது நான் வாங்காமல் போகலாம். அதே மாதிரி ஷூராக கிடையாது. ஸோ ஐ மே நாட் பாரோ, நான் வாங்காமல் போகலாம் அப்படின்ற சொல்கிறத ஐ மே நாட் பாரோ. அகெயின் இங்கே வந்து ஆக்சுவலி தனியாக இருந்துச்சு, நம்ம நாட்டு மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ மே நாட் பாரோ இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அதேமாதிரி நான் கடன் வாங்கக்கூடும், இன்னும் மோர் சர்ட்டனாக வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ மைட் பாரோ. ஐ மைட் பாரோ. இது வந்து இங்கேயும் எஸ் வராது. ஐ மைட் பாரோஸ் அப்படின்லாம் வராது. இல்லை சி மைட் பாரோஸ்லாம் வராது. இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் எங்கேயுமே நம்ம எஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பாசிபிலிட்டிக்கும். ஸோ நான் கடன் வாங்காமல் போகக்கூடும், அதாவது ரொம்ப ஷார்ட்டனாக வாங்காமல் கூட இருக்கலாம், வாங்காமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறத ஐ மைட் நாட் பாரோ. எகெயின் நீங்கள் நாட் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஐ மைட் நாட் பாரோ இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அது மாதிரி நான் கடன் வாங்கியிருக்கணும், நான் கடன் வாங்கியிருக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் ஹாவ் பாரோட். ஐ ஷுட் ஹாவ் பாரோட். இங்கே ஷுட் வந்திருக்கு, ஹாவ் யூஸ் பண்ணியே ஆகணும். இங்கே வந்து எந்த டென்ஸாக எந்த நவுனோ ப்ரனோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே ஹாவ் யூஸ் பண்ணியே ஆகணும். அவள் கடன் வாங்கணும் அப்படின்னா ஷீ ஷுட் ஹவ் பாரோட். அவன் கடன் வாங்கினோன்னா ஹீ ஷுட் ஹவ் பாரோட். ஸோ இங்கே ஐ ஷுட் ஹாவ் பாரோட், நான் கடன் வாங்கியிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கடன் வாங்கி இருக்கக்கூடாதுன்றது எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் நாட் ஹாவ் பாரோட். ஐ ஷுட் நாட் ஹாவ் பாரோட். எகெயின் இங்கே வந்து ஷுட்டுக்கும் ஹாவ்க்கும் நடுவில் தான் நம்ம நாட் யூஸ் பண்ணோம். ஐ ஷுட் ஹாவ் நாட் பாரோட் அப்படின்றது சில நேரத்தில் தப்பாக கூட பார்க்கப்படலாம். அதனால் நம்ம எப்போவுமே ஐ ஷுட் நாட் ஹாவ் பாரோட். எகெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலர் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அது நெகட்டிவ் வேர்ட். ஸோ ஐ ஷுட் நாட் ஹவ் பாரோட், நான் கடன் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்றத இப்படி தான் நம்ம சொல்லணும். நான் கடன் வாங்கியிருப்பேன், அதாவது இப்போ வாங்கலை நீங்கள், பட் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, என் ஃப்ரெண்டு மட்டும் ஹெல்ப் பண்ணலான்னா நான் கடன் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சில நேரத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஐ வுட் ஹவ் பாரோட். ஐ வுட் ஹவ் பாரோட். அகெயின் ஹி ஆர் ஷி வந்தாலும் அதே தான். ஷி வுட் ஹவ் பாரோட், ஹி வுட் ஹவ் பாரோட் இப்படின்றது தான் கரெக்டான யூசேஜ். இப்போ நான் கடன் வாங்கியிருப்பேன்னா ஐ வுட் ஹவ் பாரோட். நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன்னா இங்கே வந்து ஐ வுட் நாட் ஹவ் பாரோட். ஐ வுட் நாட் ஹவ் பாரோட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நாட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வுட் நாட் ஹவ் பாரோட், நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம இப்படி தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னால் கடன் வாங்க முடியும் அப்படின்றத ஐ கேன் பாரோ. ஐ கேன் பாரோ அப்படின்றத சொல்லணும். இது எல்லா டென்ஸுக்குமே, எல்லா பர்சன் அதாவது நவுனுக்குமே ப்ரொனவுனுக்குமே ஷீ கேன் பாரோ ஆர் ஹீ கேன் பாரோ, தே கேன் பாரோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். இங்கேயும் நம்ம எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா
என்னால் கடன் வாங்க முடியாது அப்படின்போது ஐ cannot borrow. ஐ கேன் நாட் பாரோ, இதை cannotன்னு சேர்த்தும் கூட எழுதலாம். ஐ cannot borrow. இங்கே ஐ கேன் பாரோ அப்படின்னா என்னால் வாங்க முடியும். ஐ cannot borrow இங்கே நாட் யூஸ் பண்ணுறதுனால என்னால் வாங்க முடியாது. அடுத்தது பாஸ்ட்டில் சொல்லும்போது என்னால் கடன் வாங்க முடிஞ்சது அப்படின்போது ஐ குட் பாரோ. கேனோட பாஸ்ட்டு குட். ஐ குட் பாரோ என்னால் கடன் வாங்க முடிஞ்சது அப்படின்றத இப்படி தான் சொல்லணும். ஐ குட் பாரோ. அடுத்து என்னால் கடன் வாங்க முடியல, பாஸ்ட்டில் என்னால் வாங்க முடியல அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐ குட் நாட் பாரோ. இங்கே நீங்கள் நாட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த ஐ குட் நாட் பாரோ அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு ரீகேப் பார்த்துடலாம். கடன் வாங்கினா பாரோ. அடுத்தது நான் கடன் வாங்கினேன்னா ஐ பாரோட். நான் கடன் வாங்கலை அப்படின்னா ஐ டிட் நாட் பாரோ. நான் கடன் வாங்குவேன் அப்படின்னா ஐ ஷல் பாரோ. நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஐ ஷல் நாட் பாரோ. நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா ஐ பாரோ. நான் கடன் வாங்குறதில்ல அப்படின்னா ஐ டு நாட் பாரோ. நான் கடன் வாங்கணும் அப்படின்னா ஐ ஷுட் பாரோ. நான் கடன் வாங்கக்கூடாதுன்னா ஐ ஷுட் நாட் பாரோ. நான் கடன் வாங்கலான்னா ஐ மே பாரோ. நான் கடன் வாங்காமல் போகலாம் அப்படின்னா ஐ மே நாட் பாரோ. நான் கடன் வாங்கக்கூடும் அப்படின்னா ஐ மைட் பாரோ. நான் கடன் வாங்காமல் போகக்கூடும் அப்படின்னா ஐ மைட் நாட் பாரோ. அடுத்து நான் கடன் வாங்கியிருக்கோன்னா ஐ ஷுட் ஹவ் பாரோட். நான் கடன் வாங்கியிருக்கக்கூடாதுன்னா ஐ ஷுடன்ட் ஹவ் பாரோட். நான் கடன் வாங்கியிருப்பேன்னா ஐ வுட் ஹவ் பாரோட். நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன்னா ஐ வுடன்ட் ஹவ் பாரோட். என்னால் கடன் வாங்க முடியும்னா ஐ கேன் பாரோ. என்னால் கடன் வாங்க முடியாதுன்னா ஐ cannot பாரோ. என்னால் கடன் வாங்க முடிந்தது அப்படின்னா ஐ குட் பாரோ. என்னால் கடன் வாங்க முடியலை அப்படின்னா ஐ குட் நாட் பாரோ. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா இதோட கண்டினியூஷனாக இதோட தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம், யூஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். பாய்.